ஹாய் மீடியா சண்டே இன்றைக்கி ஒரு மினி விளாக் பார்த்துடலாமா. காலையிலே பிரியாணி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் கார்த்தி மட்டன் எடுத்துகிட்டு வந்துட்டு கிரேவி மாதிரி செஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து மட்டனில் வந்து பார்த்திங்கன்னா கிரேவியை நான் வச்சுட்டேன். அதுக்கு முன்னாடி சூப் வச்சு ஃபஸ்ட்டு நான் குடிச்சிட்டேங்க. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ப்ளட்டு ஊறும் அப்படின்னு சொன்னதுனால அந்த ஈரல் தனியாக வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த ஈரல் வந்து இன்றைக்கி தான் நான் வந்து ஃபஸ்ட் டைமாக செஞ்சேன். அதையும் கிரேவி மாதிரியே நான் செஞ்சுட்டேங்க. ஈரல் சாப்பிட்டா வந்து ப்ளட்டு நல்லா ஊறும் அப்படிங்கிறனால, ஏன்னா அடிக்கடி நான் ஹாஸ்பிட்டல் போகிறதே அந்த ப்ளட்டுக்கு ஏற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் போகிறேன். அதனால் வந்து ப்ளட்டு ஏற்றினாலும் என் உடம்புக்கு அது ஏற்றுக்க மாட்டேங்குது. அதனால் வந்து ஃபுட்டு மூலிமா வந்து அந்த ப்ளட்டு வந்து நம்ம அதிகரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கார்த்தி வந்து அந்த கடையிலேயே கேட்கும்போது அவங்க வந்து ஈரலெல்லாம் சாப்பிட்டா நல்லா ப்ளட் வரும் அப்படின்னு சொன்னதுனால ஈரல் மட்டும் தனியாக வாங்கிட்டு வந்தாங்க. இந்த டைம் தாங்க நான் ஃபஸ்ட் டைமாக வந்து அந்த ஈரலை வந்து கிரேவி செஞ்சுருக்கேன். இதனால் வரையில் நான் ஈரல் கிரேவியெல்லாம் செஞ்சது கிடையாது. அதுக்கப்புறம் மட்டன் வந்து பார்த்திங்கன்னா சூப்பு வச்சுட்டேன். ஏன்னா ரொம்ப நேரம் என்னால் சமையக்கட்டில் நின்று சமைச்சிட்டு இருக்க முடியல. அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 பீஸாவது நம்ம சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சூப்பு வச்சு குடிச்சிட்டு ஒரு 2 பீஸ் வந்து நான் சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து மட்டன் கிரேவியும் வச்சுட்டேன். ஈரல் வந்து பார்த்திங்கன்னா கிரேவி வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு அவங்க வர்றதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொன்னதுனால நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு நானும் குழந்தைங்களும். நீங்கள் இந்த மட்டன் ஈரலெல்லாம் சமைச்சிருக்கீங்களா, சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் சாப்பிட்டா தான் நல்லா வந்து ப்ளட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகணுமா. இன்றைக்கி நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸு, அதுக்கப்புறம் மட்டன் கிரேவி, அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஈரல் கிரேவி, அப்புறம் கொஞ்சம் லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா சூப் எடுத்து வச்சுருக்கேங்க. இன்றைக்கி நீங்கள் சண்டே ஸ்பெஷல் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே மீடியாஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.